தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அமலாக்கத்துறையால் தேடப்படும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஞ்சி வந்தடைந்தார். அமலாக்கத்துறையால் தேடப்படும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஞ்சி வந்தடைந்துள்ளார். டெல்லியிலிருந்து கார் மூலமாக ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி வந்து சேர்ந்துள்ளார் சோரன். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். ராஞ்சி அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தலைநகர் ராஞ்சிக்கு தற்போது அம்மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து சேர்ந்திருக்கின்றார். அவருடைய இல்லத்திலே அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. என்றால் அவரை யாராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்த முற்பட்ட போது அவர் வீட்டில் இல்லை. அவரை செல்போன் மூலமாகவோ அல்லது மற்ற விஷயங்கள் மூலமாக தொடர்பு கொள்ளும் போது அவரை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் அம்மாநில பாஜக தலைவரும் கூட தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே மாநில முதலமைச்சர் தலைமறைவாகிவிட்டார், அவர் தற்போது யாரும் தொடர்பு கொள்ள முடியாது, அவர் ஹேமந்த் சோரன் தற்போது தொடர்பு கொள்ள முடியாத இடத்திலே தலைமறைவாகி இருக்கின்றார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலே டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இடி அதிகாரிகள் சோதனை நடத்த முடியாத சூழல் இருந்த நிலையிலே டெல்லியிலிருந்து ராஞ்சிக்கு அவர் கார் மூலமாக அவர் தற்போது அடைந்திருக்கின்றார் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையிலே அவரது கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தியிருந்தார்கள். பாஜகவிற்கு எதிராக ஒரு கண்டன முழக்கம், ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். எங்களுடைய கட்சி தலைவரும் மாநில முதலமைச்சருமான ஹேமந்த் சோரனுக்கு எதிராக திட்டமிட்ட சதி இது, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய செயல்பாடுகளை முடக்குவதற்காக இது போன்ற விஷயங்களை அமலாக்கத்துறை மூலமாக இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வந்த நிலையிலே தற்போது அவர் ஏற்கனவே குறிப்பிட்டபடி, அதாவது 31ஆம் தேதி தன்னிடம் விசாரணை நடத்தலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலே கார் மூலமாக தலைநகர் ராஞ்சிக்கு வந்தடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விமான நிலையமும் உஷார்படுத்தப்பட்டு தொடர்ந்து அவர் எங்கே இருக்கிறார் என்று சோதனை நடத்தப்பட்டு வந்த நிலையிலே அவர் தற்போது ராஞ்சி தலைநகர் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தலைநகருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.